பேபி, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உன் மனசுல என்ன ஆசை இருந்தாலும் சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறேன். மனசு ஆசைப்படுறதெல்லாம் வெளியே சொன்னா ரொம்ப கேவலமா இருக்குங்க. சொல்லாம இருக்கிறதே நல்லது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பிள்ள, சொல்லு. அட சொல்லுமா. வேண்டான்றல்ல. ஒரு சின்ன ஆசை, சின்ன ஆசை. இந்த சினிமால வர ஜிம் பாய்ஸ் மாதிரி நல்ல வாட்ட சாட்டமா 4 பேரு ஒரே பெட்ல, நான் நடுவுல, சுத்தி அவங்க ஒரு ராத்திரி ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன அப்ப பெரிய ஆசை. 10க்கு 10 பெட்ல, இந்த பக்கம் ஆர்யா, அந்த பக்கம் சூர்யா, இந்த பக்கம் சிம்பு, அந்த பக்கம் தனுஷ், நான் நடுவுல. அவங்க கூட நைட் ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நடிக்க கூப்பிட்டாலே 4 பேர் ஒன்னா வர மாட்டாங்க. ஏன்டா அலற? கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்புன்ட்டேன். இதுல என்னடா இருக்கு? பசிக்குதுன்னு சொன்ன, பரிமாறின. நீ கைய கழுவிட்ட, நான் தட்டை கழுவிட்டேன். தட்ஸ் ஆல். அப்ப கல்யாணம்? நான் உள்ள போடுற இன்னர் வேறையே 7-8 கடை ஏறி செலக்ட் பண்றவ. லைஃப் பார்ட்னர் அவ்வளோ ஈஸியா செலக்ட் பண்ணிட முடியுமா? ஒரு 10 ஆப்ஷன் அது வேணாம். 10 ஆப்ஷனா? ஆப்ஷன்ல நீ 6th, செலக்ஷன்ல 3rd. மிச்சம் இருக்க 4 ஆப்ஷன்ல வேணா யாருக்காவது வாய்ப்பு இருக்கலாம். செலக்ஷன்ல 3rd இருக்க உனக்கு எப்படிடா? இடத்த காலி பண்ணு. ஹலோ, உன் கால தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் மீட் பண்ணலாமா? எனக்கு ஒரு ராத்திரிக்கு 3 பொண்ணுங்க வேணும். சமாளிப்பியா? எனக்கு ஒரு ராத்திரிக்கு 5 ஆம்பளை வேணும். முடியுமா? நீ பெரியார் பேத்தியா? பாஞ்சாலி பேத்தி. இப்ப நீங்க பார்த்த எந்த சீனும் எனக்கு நடந்ததில்ல. டேய், எல்லா சீன்லயும் நீ தானடா இருந்த. என் பிரச்சனையே அதான். ஒரு மனுஷனுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான், அதே நேரம் அவனுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சுன்னா அவன் எப்படி மாறிடுவான்றதுக்கு நானே ஒரு உதாரணம். என் உடம்பு மனசு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது நானும் ரஜினி விஜய் மாதிரி அநியாயங்களை தட்டி கேட்டிருக்கேன். அவங்க கதாநாயகிகளை கட்டி பிடிச்சி உருண்டு பரண்ட மாதிரி நானும் நயன்தாரால இருந்து கயாடு லோகர் வரைக்கும் கதற என்ஜாய் பண்ணியிருக்கேன். எல்லாம் இமேஜினேஷன்ல தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்பட்ட கெட்ட சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணதுலேருந்து எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வந்துருச்சு. அதுலேருந்து யாருக்கு எந்த கெட்ட சம்பவம் நடந்தாலும் என்னை மையப்படுத்தி பார்க்க ஆரம்பித்தேன். நான் 10 பேர்கிட்ட படுத்த தேவடியாதான்டா. ஆனா ஒன்ன மட்டுமே மனசுல சுமந்த பத்தினிடா. என் வகத்தை தரிசாக்கிவிட்டு இன்னொரு வகத்துல புள்ளைய கொடுக்க போறல. நான் கரகம் சுமந்து சலங்க கட்டி ஆடின இந்த பூமி தாய சாட்சியா வச்சு சொல்றேன், உன் வம்சம் ஒன்னோட முடிஞ்சிடும். உன் குடும்பத்துக்கு எத்தனை பேர் வாக்குப்பட்டு வந்தாலும் அத்தனை பேரும் புள்ள பெக்காத மலடியா தான் போவாங்க. இது சத்தியம்டா. அண்ணன் தம்பி 10 பேருக்கு கல்யாணம் ஆகி யாருக்குமே புள்ள பிறக்கல. நீ 11வது ஆளா என் கழுத்துல தாலி கட்டி இருக்க. நீ என் கூட இருந்து நான் மட்டும் என்ன புள்ளையா பெத்துக்க போறேன்? உங்க வீட்டுக்கு வர பொம்பளைங்களுக்கு அம்மான்ற ப்ரொமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, மலடிங்கிற பட்டம் மட்டும் தாராளமா கிடைக்கும். வா, வந்து தொலை. அப்படி சொன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தேன். ஒரு வாரம் ரிமோட் ஆன் ஆகல. டேய், நம்ம முப்பாட்ட முத்துவட பின்னாடிக்கு 3 பொண்டாட்டிக்கு 36 பிள்ளைங்க 112 பேரம் பத்திங்க. அவர் வேட்டி சலவைக்கு போகுதுன்னா பிள்ளை இல்லாதவங்க வண்ணா வீட்டை போய் அந்த வீட்டை திருடிட்டு வந்து கட்டில விரிச்சு அதுல தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா புள்ள பிறக்குங்கிறது ஐதீகம். நம்ம முப்பாட்ட கிட்ட வேட்டிக்கு அவ்வளவு வீரியம் இருக்குன்னா அந்த பாரம்பரிய ஜீன் நமக்கு எவ்வளவு வீரியம் இருக்கும்? பைத்தியக்கார பையல. இந்த விஞ்ஞான உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் காணாம போன மாதிரி காதலும் காணாம போயிடுச்சு. இப்போ என்னமோ சொல்றாங்க, ஃபிளிங்கு, பெஞ்சிங்கு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு, 1 நைட் ஸ்டாண்டு, ஓப்பன் ரிலேஷன்ஷிப், இப்படி ஏதேதோ சொல்றாங்க. நானும் ஒருத்தைய காதலிச்சேன். ஏய், இவங்க கூட லிவிங்ல இருக்கியா? ஆமா. அது எப்படி என்ன காதலிச்சுட்டு அவங்க கூட படுத்து இருந்திருக்கிற? டேய், லவ் மனசு சம்பந்தப்பட்டது, லிவிங் உடம்பு சம்பந்தப்பட்டது. அப்போ உடம்பு என்ன கார்பரேஷன் கக்கூசா? வரவும் போறவங்களாம் பெயிண்ட் மூட்டு போறதுக்கு? ஏய், என்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அதே படுறா, 4 காசு இருந்தா போதும் இந்த மாதிரி இழிச்ச கூமுட்டைங்கெல்லாம் தேடி பிடிச்சி பீரை கீரை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவீங்களா? உங்க வீட்லயும் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பீரை கீரை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண வேண்டியதானே? ஏய், என்னடா இப்படி பூமர் மாதிரி நடந்துக்கற? பூமரு
1.5 அடி கேப்ல தாண்டி திங்கிற இடமும் கழுவுற இடமும் இருக்கு. இதை திங்கிறதுக்கும் இதை கழுவுறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம கையும் நம்ம உடம்புன்றதுனால ரெண்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குல்ல. கும்புற இடத்த கருவறனும், குழந்தை உருவாகிற இடத்த கருப்பையனும் பேர் கொடுத்த இந்த புனிதமான மண்ணில தாண்டி ஒன்ன மாதிரி சில பொண்ணுங்களால காதல், சின்சியாரிட்டி, ப்ராஸ்டியூஷன் இது எதுக்குமே வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு. யார் கூட வேணாலும் இருக்கலாம், அதுல தப்பே இல்ல. எந்த உறவுல இருக்குமோ அதுக்கு சின்சியரா இருக்கணும். லவ்னா லவ்வுக்கு சின்சியரா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப்புக்கு சின்சியரா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே படத்துல டபுள் ரோல் பண்ற கேரக்டர் மாதிரி சீட் பண்ணக்கூடாது. ஏங்க இது என்ன படம்? சுண்டலி. அது என்ன சுண்டலின்னு இழுக்குற? சுண்டலின்னு சொல்ல வேண்டியது. சொல் செயல் எல்லாத்துலயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கணும்ல. எங்க சொல்லுங்க பாப்போம். விரைவில் நெக்ஸ்ட் ப்ரோமோ. சுண்டலி.